அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். கல்லடைப்பு, நீரடைப்பு, நீர்க்கட்டு இந்த மாதிரி உள்ள வியாதிகளுக்கு இப்போது மருந்து சொல்கிறேன். அதை நீங்கள் வாங்கி பயனடையலாம். அந்த கல்லடைப்பு வியாதி வந்தவங்க பார்த்திங்கன்னா அடிக்கடி யூரின் வரா மாதிரி இருக்கும், சொட்டு முத்துற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நீர்த்தாரையில் அந்த கல் அடைச்சி ரொம்ப வலி காணும். அந்த சம்மந்தப்பட்ட வியாதிஸ்தர் ரொம்ப நோயால் துன்பப்படுவாங்க. அதுக்கு சிறந்த சித்த மருந்துகள்லாம் சொல்கிறேன். இது எல்லாத்தையும் வாங்கணும் அவசியம் இல்லை. இதில் 1-2 மருந்து வாங்கி நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை அதுக்கு வேண்டிய காம்பினேஷன் மெத்தட் இருக்குது. அதை நான் அடுத்த பதிவில் போடுறேன். இப்போது அந்த கல்லடைப்புக்கு என்னென்ன மருந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். அதை வாங்கி நீங்கள் பயனடைங்க. அது நண்டுக்கல் பஸ்பம், சிலாசத்து பஸ்பம், வெடியுப்பு சுண்ணம், மகாயலாதி குளிகை, அன்னவெடி சந்திரம். அன்னவெடி சந்திரன்றது கடையில் கிடைக்காது, அது நம்ம தான் செய்யணும். அன்னபேதியும் வெடியுப்பு வச்சு செய்கிறது. பலகரை பஸ்பம், படிகார பஸ்பம், குங்கிலிய பஸ்பம், கல்நார் பஸ்பம், இதெல்லாம் சாப்பிட்லாம். இதெல்லாம் எவ்வளோ சாப்பிட்ணுன்னா 100 மில்லிகிராம் அளவு சாப்பிட்ணும். தேனில் குழச்சி சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா தண்ணியில் கூட கலந்து சாப்பிட்லாம். வெண்பூசணி லேகியமும் இந்த கல்லடைப்புக்கு ஒரு சிறந்த நிவாரணம் தான். சந்தனாஸ்வம் அப்படின்னு ஒரு சந்தனாஸ்வம், சந்தனத்தில் செய்கிற ஒரு ஆஸ்வம், அதையும் சாப்பிட்லாம். இந்த வழியில் வேதனைப்படுறவங்க காரம், புளிப்பு, மாமிச உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது. எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய உணவை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. கஞ்சி ஆகாரம் மாதிரி சாப்பிட்டு உடம்பை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் இதுக்கு மருந்தெல்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்த பதிவில் அதுக்கு கூட்டு மருந்து எப்படி காம்பினேஷன் பண்ணி கொடுக்கலான்றதை நான் சொல்கிறேன். இப்போ கல்லடைப்புக்கு ஒரு எளிமையான ஒரு மருத்துவ முறை சொல்லியிருக்கேன். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.